விழித்துளியின் வணக்கங்கள். இன்னைக்கு 2 விதமான முக்கியமான அப்டேட்டு. அதாவது இன்னைக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸு இந்த வழக்கு என்னவானது, என்ன அதற்கு சொல்லியிருக்கிறாங்க இப்படிங்கிற பல விடயங்கள் இருக்குது இல்லையா? அது தொடர்பான பல விடயங்கள் இருக்குது. அது என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லலை. நாளைக்கு நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதற்கான வழக்கு சார்ந்த அந்த ஆர்டர் இன்னும் நம்ம கைக்கு முழுமையாக கிடைக்கல. அது கிடைத்த பிறகு உங்களுக்கு அதை பற்றிய தெளிவான ஒரு அறிவிப்பு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா, இதே அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்னு சொல்லும்போது இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்தது யூஜிசி நெட் எக்ஸாம். இதற்கான தேர்வு முடிவு இன்றைக்கி வரும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு. சரி, ஓகே, அந்த தேர்வு முடிவுகள் வந்துருச்சா அப்படின்னா, அது வந்துருச்சு. ஆனால் அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒரு நல்ல விடயம், இன்றைக்கி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ்க்கான வழக்கு ஒரு சூழல் இருக்கும்போது அந்த வழக்கு சார்ந்து நம்ம பல விடயங்கள் பேச வேண்டி இருந்தாலும் இப்போ ஒரு நல்ல விடயம் என்னென்னா, கெஸ்ட் லெக்சர்ஸ் அதற்கான மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதுதாங்க. அதில் பார்த்திங்கன்னா, இப்போ அரசு கல்லூரி விரிவுரையாளருக்கான கலை அறிவியல் கல்லூரிகளில் 426 கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு இன்று முதல் 9ஆம் தேதி வரை, ரைட்டுங்களா? வெப்சைட் tncasa.org இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம்ங்கிறத உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அரசின் நெறிமுறைகளை பின்பற்றி நேர்முக தேர்வு மதிப்பீட்டின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஓகே, இது இப்போ 426 கௌரவ விரிவுரையாளர், அதாவது கெஸ்ட் லெக்சர்ஸுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ கொடுத்துருக்குறாங்க. இது 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு வேக்கன்சி அப்படிங்கிறதெல்லாம் தகவல் இதில் இருக்குது. நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கெஸ்ட் லெக்சர்ஸுக்கான அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ரைட்டுங்களா? இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு வேக்கன்சி அப்படிங்கிறதெல்லாம் இதில் தெளிவாகவே கொடுக்கப்பட்டிருக்குது. 426 வேக்கன்சி, ஓகேங்களா? இதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று நெட் எக்ஸாம். இந்த நெட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் எதிர்பார்த்துருந்தீங்க இல்லையா? அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ அதற்கும் வந்து விட்டது அப்படிங்கிறதாங்க. யூஜிசி நெட்டு இதற்கான ரிசல்ட்டு, இந்த ஃபைனல் ஆன்சருக்கையும் கொடுத்துட்டாங்க, ரிசல்ட்டும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஃபைனல் ஆன்சருக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுடைய சப்ஜெக்ட் வைஸாக ஒவ்வொரு தகவலும் இருக்குது. அதில் உங்கள் சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்ட்டுக்கான, இப்போ நான் காமர்ஸ்னு இருக்கு இல்லையா, சப்ஜெக்ட் கோடி 8, ரைட்டுங்களா? அதை கிளிக் பண்ணுறேன். இதில் ஃபைனல் ஆன்சருக்கு இதில் கொஷின் நம்பரு, கரெக்ட் ஆப்ஷன் நம்பரு, இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. எத்தனை கொஷின்ஸ் ராங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இதில் அந்த ஆன்சர்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க, ரைட்டுங்களா? ஏற்கனவே கொடுத்த ஆன்சருக்கும் இதில் உள்ள டிஃப்ரெண்ட்டையும் சரி பார்த்து இப்போ இந்த ஆன்சருக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 3/1/2026 நடைபெற்ற எக்ஸாம் ஷிஃப்ட் 1, ரைட்டுங்களா? இப்போ ஃபைனல் கொஷின் ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து ரிசல்ட்டு. ரிசல்ட்டுக்கு நீங்கள் இதில் உள்ளே போனீங்கன்னா அதுலேயும் ரிசல்ட் இருக்கும். அந்த ரிசல்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பரு அண்டு டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து கேப்சா நம்பர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு உங்களுக்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, இது சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது. இதில் கவுண்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் 9,93,702 பேர். இதில் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் 58.91%, மேலை பொறுத்த வரைக்கும் 41.08%, தேர்ட் ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் 0.01% இதற்காக விண்ணப்பித்தவர்கள். இதில் பார்த்தீங்கன்னா, இதில் தேர்வு எழுதியவர்கள் பார்த்தீங்கன்னா 7,35,614 பேர். இதில் ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸுக்கு 5,108 பேரும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் அண்ட் அட்மிஷன் பிஹெச்டிக்கு 54,713 பேரும், அடுத்து கேண்டிடேட் குவாலிஃபைடு ஃபார் பிஹெச்டி ஒன்லி பார்த்தீங்கன்னா 1,17,058 பேரும், ரைட்டுங்களா? இப்படியாக இதில் இருக்குது. இந்த கேண்டிடேட்டுக்கான உங்களுக்கான ரிசல்ட் எப்படி பார்க்கணும், ugcnet.nda.nic.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம், ரைட்டுங்களா? சரி, ஓகே, இதில் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா,
இப்போ பாருங்கள், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறதும் இதில் கொடுத்துருக்காங்க. டிஆர்எஃப், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸு அண்டு பிஹெச்டி ஒன்லிக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்துட்டு ஸோ அந்தந்த கேட்டகரி வைஸாக வந்துட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்தாலுமே நீங்கள் வந்துட்டு உங்கள் கட் ஆஃபை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? சரி, ஓகே. ஸோ ரிசல்ட் எப்படி பார்க்குறேங்கிறத உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் யார் யார் எலிஜிபிள் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற தகவலை வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்வோம் உறவுகளே. மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.